சீதாராமன் சீரியல் ஜூலை 19 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. வாட்ச்மேன் மகா அர்ச்சனா கிட்ட வந்து, மேடம் ஒரு நல்ல செய்தி கேட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, கேட்டாதான் சொல்லுவியா அப்படின்னு மகா கேட்க, இல்லை மேடம் கேட்காம சொன்னாலும் நீங்கள் கோவப்படுவீங்க அதான் அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்க. என்ன வேலையை விட்டு போக போறியா? நீ வேலையை விட்டு போகிறது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. இல்லை மேடம் நீங்களே வேலையை விட்டு துரத்தினாலும் நான் போக மாட்டேன் மேடம், நான் சொல்ல வந்த விஷயமே வேற அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்க. வந்த விஷயத்த சொல்லுங்கிறாங்க மகா. இந்த வீட்டோட ஒரே வாரிசு ராம் தம்பியோட மனைவி, இந்த வீட்டோட மருமக இன்ஸ்பெக்டர் ராஜசேகரோட மகள் அன்புக்கரசி தேவதை சீதாம்மா வந்திருக்காங்கோ அப்படின்னு வாட்ச்மேன் சொல்லிட்டு இருக்க. உடனே ஷாக் ஆயிடுறாங்க மகாவும் அர்ச்சனாவும். மகா எப்படி வெளியே விட்டாங்க அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்டு இருக்க. அக்கா அவளை விடக்கூடாது, தயக்காரியை இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு மகா சொல்ல, அக்கா விட்டோம் தயக்காரியை இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. விட்டோம் எல்லாத்தையும் கெடுத்துருவா அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. உன்னையும் என்னையும் கூட வீட்டை விட்டு விரட்டிடுவாக்கா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மேடம் உண்மையை சொல்லுங்க, அவங்க வந்தது உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு வாட்ச்மேன் கேட்க. ஆமாம் ரொம்ப சந்தோஷம் போ அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க வாட்ச்மேனை. அர்ச்சனாவும் மகாவும் உடனே ஸ்பீடாக வெளியே வந்து பார்க்க அப்படியே சீதா கெத்தாக நடந்து வராங்க. என்னடி எப்படிடி வெளியே வந்த அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. கேட்டு வரைக்கும் ஆட்டோவில் வந்த, உள்ள ஸ்டைலாக நடந்து வந்த அப்படின்னு சீதா சொல்ல. போதைப்பொருள் கடத்தி ஜெயிலுக்கு போனவ தானே நீ, ஸ்டைலாக வீட்டுக்குள்ளே நடந்து வர அப்படின்னு அர்ச்சனா கேட்க. இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம்லாம் இல்லை, மரியாதையாக போயிடு அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. இதை கட்டினாங்கல்ல என் பாஸ் ராம், அவங்கள வந்து சொல்லுங்க போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக ராம் தங்கச்சிக்கு 3 பேரும் வெளியே வந்துடுறாங்க. பாஸ் எப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக மீரா வந்துடுறாங்க. சீதா வந்துட்டியா அப்படின்னு கேட்கவும், வந்துட்டேக்கா அப்படிங்கிறாங்க சீதா. சீதா கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவையும் மகாவும் பார்த்து சொல்லிட்டு நிற்கவும், மீரா வா உள்ளேங்கிறாங்க. ஏங்கிறாங்க மகா. உடனே சீதா அங்கேயே நிற்கவும், இவளுக்கு மட்டும் இல்லை இவளுக்கு சப்போர்ட் பண்ணுற யாருக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை புரியுதா அப்படின்னு மீராவை பார்த்து மகா கேட்க. அப்படியா, தப்பு பண்ணவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்காதா, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதா நீ வா உள்ளேங்கிறாங்க. மீரா நில்லுடி, இந்த தையல்காரியை முதல்ல வெளியே போக சொல்லுங்க சித்தி, இல்லைன்னா நாங்களே அடித்து வெளியே இழுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு ராம் தங்கச்சி சொல்லிட்டு இருக்க. என்னை மீறி இவ உள்ளே வந்துருவாளா அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. சித்தி நீங்கள் விடுங்க, நாங்கள் டீல் பண்ணுறோம். சித்தி வெக்கமே இல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு ராம் தங்கச்சிங்க மாற்றி கொஸ்டின் கேட்க. இவகிட்ட வெக்கமான சுடு சொரணையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. கரெக்டு, ஆனால் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சீதா சொல்ல. என்னடி என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு மகா கேட்க. நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்தான் ஆகணும் அப்படின்னு சீதா கேட்க. கண்டிப்பாக மரியாதை கொடுத்தான் ஆகணும். எப்படி ஜெயிலேருந்து வந்தேன்னு சொல்லு, அப்போது உனக்கு மரியாதையை அள்ளி கொடுக்குறேன். சொல்லு எப்படி ஜெயிலேருந்து வந்த அப்படின்னு மகா கேட்க. அதுவா, ஜெயிலர் என் முகத்தை பார்த்து நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், நீ போகலாம் அப்படின்னு என்னை அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சீதா நக்கலா சொல்ல. எங்களுக்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போதே மொட்டையடிச்சு காது குத்திட்டாங்க, நீ ஒன்றும் புதுசாக காது குத்த வேணாம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. அப்படியே ஆண்டி, அப்போது மொட்டை போட்ட ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சீதா சொல்ல. ஏங்கிறாங்க அர்ச்சனா. அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சீதா சொல்ல. சித்தி அவ கிண்டல் பண்ணிட்டு இருக்கா சித்தி அப்படின்னு ராம் தங்கச்சி சொல்ல. எதுக்கு தேவையில்லாம அசிங்கப்படுறீங்க, முதல்ல அவளுக்கு வழிய விடுங்க. சீதா நீ உள்ள வாங்குறாங்க மீரா. நல்லா கேட்டுக்கோ, காலை உள்ள வச்சா காலை வெட்டிடுவேன், இப்படியே ஓடி போயிரு அப்படின்னு மகா சொல்ல. சீதா சிரிச்சுக்கிட்டே, ஹலோ மேடம் உங்களுக்காக பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு, அதை கேட்டால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சீதா சொல்ல. நீ வந்ததே எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது, என்ன திருட்டுத்தனமாக ஓடி வந்துட்டியா அப்படின்னு மகா கேட்க. சீதா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன மகா இப்படி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான்னு அர்ச்சனா சொல்ல. பைத்தியம் தானே, சிரிச்சிட்டு தான் இருப்பா, நம்ம உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு மகா சொல்ல. எல்லாரும் உள்ளே போகிறாங்க. மீரா நீயும் உள்ளவான்னு மகா கூப்பிட. அக்கா நீங்கள் உள்ளே போங்க, நான் அப்புறமா வரேன்னு சீதா சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வானிலை மாறும், பலத்தை இடியுடன் கூடிய மழை புயல் சூறாவளி கூட்டணி போட்டு தாக்கும், கதவு தானாக திறக்கும், நீங்கள் உள்ளே போங்க நான் வரேன் அப்படின்னு சீதா சொல்ல. அப்போ சரி நான் உள்ளே போகிறேன் அப்படிங்கிறாங்க மீரா. மகா கோவமாக உள்ளே வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சீதா வெளியே வந்துட்டா எப்படின்னு கேட்க. இருங்க மேடம் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல. அவளை ஜெயிலில் வச்சே கொண்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல. மேடம் நான் தான் சொன்னேன்ல மேடம்ங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். என்னையா சொன்னேன், ஜெயிலில் இருக்கா அவள் அப்பா ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அதுக்கும் கொலை பண்ணுறதுக்கும் என்னையா சம்மந்தம் அப்படின்னு கேட்க. மேடம் கைதிங்கெல்லாம் பயந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஆமாம் அப்படியே பயந்துட்டாங்க, அந்த தையல்காரி என்னை பார்த்து சிரிக்கிறாயா அப்படின்னு சொல்ல. மேடம் நான் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். அவள் எப்படி வெளியே வந்தான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இதையாவது உருப்படியா செய்யுங்கிறாங்க மகா. ஒரு 1 hour டைம் கொடுங்கன்னு கேட்க. இல்லை உனக்கு 10 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே சொல்லி ஆகணுங்கிறாங்க மகா. ஓகேன்னு சொல்லவும் வெய்யா ஃபோனுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க மகா. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுங்கங்கிறாங்க அர்ச்சனா. ராம் தங்கச்சிங்க 3 பேத்தையும்.
யாரோ போதைப் பொருள் வச்சான்னு சொன்னால் சரி, அது எப்படி யாருன்னு தெரியாமல் ரிலீஸ் பண்ண முடியும்? அதை நீ சொன்னப்ப யாரும் நம்பலை, ஆனால் அதை அந்த சீதா சாதிச்சிட்டா. சீதா புத்திசாலி தான் மகா, பெரிய புத்திசாலி அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அக்கா, அவள் பேரையே சொல்லாத, காற்றுல திராவகம் ஊத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். தையல்காரி ரிலீஸ் ஆயிட்டானா உண்மையான குற்றவாளி யாருன்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்கணும்ல. அது யாருன்னு மகா கேட்க, யாருன்னா சேது மாமாவும் சுபாஷும் தானே போதை பொருளை சூர்யா வீட்டில் வச்சாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அக்கா என்னாச்சு உங்களுக்கு? சேதுவும் சுபாஷும் தான் ட்ரக்ஸை வச்சாங்கன்னு ப்ரூவ் பண்ணியிருந்தா அப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல. அப்படி நடக்கலல்ல, அப்போ யாரோ சொல்லிதான் அவள் தப்பிச்சு வந்திருக்கா அப்படின்னு மகா சொல்ல, அதான் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கோம்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அர்ச்சனா உள்ள சொல்லிட்டு இருக்க. வெளியே சுபாஷும் சேதுவும் கார்ல வந்து இறங்க. இதை பார்த்த சீதா ஏதாச்சும் ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நக்கலா ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சுபாஷ் சேது 2 பேருமே பக்கத்தில் வந்ததும், எப்படி இருக்கீங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் 2 பேரும் என்னை ஒரு முறை கூட ஜெயிலில் வந்து பார்க்கல. உங்கள் 2 பேர் மேலேயும் நான் கோமா இருக்கேன் கா அப்படின்னு சீதா சொல்ல, ஏய் உனக்கு எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்தா கிண்டலாக இருக்கா அப்படின்னு சேது கேட்க, நான் எப்படி உங்களுக்கு கிண்டலாக பார்ப்பேன்? நீங்களாம் யாரு? எங்கள் பாஸோட அப்பா சித்தப்பாவாச்சே அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. ஏய் நீ எப்படி ஜெயிலேருந்து வந்த சொல்லு அப்படின்னு சுபாஷ் கேட்க, என்னை விட்டுட்டாங்க, வந்துட்டேன், ஏன் கதை முடிஞ்சு போச்சு. நீங்கள் 2 பேரும் நேராக வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு பிடிச்சதை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சீக்கிரம் போங்க, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்கு டைம் இல்லைங்கிற இப்போ அப்படின்னு சேது கேட்க, அது சஸ்பென்ஸை இப்போவே சொல்லிட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சின்ன மாமா பெரிய மாமாவை கூட்டிகிட்டு போங்க மாமா அப்படின்னு சீதா சொல்ல, பழையபடி தெருவுக்கே வந்துட்டல அப்படின்னு சுபாஷ் கேட்க, நான் ஏன் தெருவுக்கு வர போகிறேன்? நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அதே இடத்துல தான் நானும் நிற்கிறேன். அப்போ இது தெருவுனா நீங்களும் தெருவில் தான் நிற்கிறீங்க அப்படின்னு சீதா சொல்ல, பேச்செல்லாம் ஒன்றும் குறைச்சல இல்லை. எப்போ நீ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன அப்படின்னு சேது கேட்க, ஜெயிலை திறந்தாங்களா, வெளியே போக சொன்னாங்களா, நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. அண்ணா இவகிட்ட என்ன பேச்சு, கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? மாமனார்னு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? என்ன ஜென்மமோ அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க. என்ன சொன்னீங்க? நீங்க எனக்கு மாமனாரா? நீங்க எனக்கு மாமனார்னா நான் உங்களுக்கு மருமக அப்படித்தானே? சொல்லுங்க, நான் உங்க மருமக தானே அப்படின்னு கேட்க, ஆசையா இருக்கா? எங்க வயால உன்னை எப்போ மருமகன்னு சொல்லுவோன்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சேது கேட்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாம்ஸ், கூடிய சீக்கிரம் நீங்கள் என்ன மருமகளேன்னு கூப்பிட்ற காலம் வரத்தான் போகுது அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. அண்ணா வாங்கண்ணா, விட்டா இவ பேசிட்டே இருப்பா அப்படின்னு சேதுவை சுபாஷ் கூப்பிட, ஹலோ 2 பேரும் வீட்டுக்குள்ளே போய் வெட்டியாக பேசிகிட்டு இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ சாப்பாடு கட்டிடுங்க, ஏன்னா இதுதான் நீங்கள் வீட்டில் கடைசியாக சாப்பிட போகிற சாப்பாடு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. எங்களை பார்த்தா என்ன 10 நாள் பட்னி கிடந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சேது கேட்க, அண்ணா இவளுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுண்ணே, இன்னமும் வளரிட்டு இருக்கா அப்படின்னு சுபாஷ் சொல்ல, நான் ஒன்றும் வளரல, உண்மையை தான் சொல்கிறேன், 10 நாள் பட்னியாக இருக்கிறது கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல, என்ன சொல்கிற, அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சுபாஷ் சொல்ல, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாம்சு, நான் சொன்னது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க, அங்கே பட்னி கிடக்க போகிறீங்க அப்படின்னு சீதா சொல்ல, என்ன வளர்ற, நாங்கள் எந்த இடத்துக்கும் போக போகிறதில்ல, நீ தான் ஒரு இடத்துக்கு போக போகிற, குலசேகர பட்டணத்துக்கு, பேசாமல் ஓடி போயிடு அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. ஓட முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, விட்டா பேசி எரிச்சல் பண்ணிகிட்டே இருப்பானே, பேசாமல் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடலாமா அப்படின்னு சுபாஷ் கேட்க, அப்படியா, கொலை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை மாம்சு, வேற ஒரு காரணத்துக்காகவும் ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னு சீதா சொல்ல, நாங்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சுபாஷ் கேட்க, விட்டா நம்மளை இங்கே நின்னா கொலைகாரனாக்கிடுவா, வாடா போலான்னு சொல்லிட்டு சேது சுபாஷ் உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் அர்ச்சனா வீட்டுக்குள்ளே கையில் துப்பாக்கியோட நடந்துட்டு இருக்காங்க. அர்ச்சனா என்னாச்சு, எப்போ மகா கையில் இருக்கிற துப்பாக்கி இன்னைக்கு உன் கையில் இருக்கு அப்படின்னு சுபாஷ் கேட்க, பார்த்தீங்களா அந்த சீதாவை, கீழே எவ்வளோ திமிரா நின்றுட்டுருக்கா, அவளை இன்னைக்கு சுட்டாதான் என் ஆத்திர அடங்கும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, என்ன உன்னையும் பாட்டு பாடி வெறுப்பேற்றிட்டாளா அப்படின்னு சுபாஷ் கேட்க, என்னது பாட்டு பாடினாளா, சும்மா பேசினதுக்கே அவளை சுட்டுலான்ட்டு கையில் துப்பாக்கியோட இருக்க, இதில் பாட்டு வேற பாடினாளா, இன்னைக்கு அவளை கொன்று தீத்துறேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. சுபாஷ் என்ன சொன்னா அவ அப்படின்னு அர்ச்சனா கேட்க, சுபாஷ் என்ன சொன்னாவ அப்படின்னு மகா கேட்க, 2 பேரையும் பார்த்து திமிரா பேசுறா அப்படின்னு சேது சொல்ல, அவளோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் மாறிடுச்சுன்னு சுபாஷ் சொல்ல, இதுக்கு மேலே உயிரோடையே இருக்கக்கூடாது, அவளை சுட்டு கொண்டுறேன் அப்படிங்கிறாங்க அர்ச்சனா. சித்தி அவளை எங்ககிட்ட விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், பரதநாட்டியத்தில் எப்படியோ தோத்துட்டோம், ஆனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டோம், இங்கே பார்த்தீங்களா ஒரே குத்து தான், வயிற்ற கிழிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு ராம் தங்கச்சிக்கு 3 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்க. நீங்களாம் சும்மா இருங்க, இந்த வயசுல கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகணுமா அப்படின்னு சேது சொல்ல, அப்பா நாங்கள் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும், நாங்களாம் இதை பண்ணல, செக்யூரிட்டி தான் பண்ணான்னு சொல்லி நாங்கள் தப்பிச்சிருவோம் அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்க. வெளியே போலீஸ் வந்து இறங்குறாங்க. இதை பார்த்த வாட்ச்மேன், உங்களையெல்லாம் உள்ளே விட மாட்டேன், நான் மேடம் கிட்ட கேட்டுட்டு தான் உள்ளே விடுவேன்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் மேடம் கிட்ட கால் பண்ணி கேளுக்கிறாங்க போலீஸும். சரின்னா அவரும் அர்ச்சனா
அர்ச்சனாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த தையல்காரி தப்பிச்சு தான் வந்திருக்கா. சரி அவங்கள உள்ளே வர சொல்லுங்கிறாங்க மகாவும் அர்ச்சனாவும். போலீஸ் உள்ளே வரதை பார்த்ததுமே சீதா ரொம்ப பயந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. மகா சீதாவை சொடக்கு போட்டு கூப்பிட்டு, ஏய் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்தியா, உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வராங்க பாரு அப்படின்னு மகா சொல்ல, மானம் கப்பல் ஏற போகுது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, சித்தி இவங்கள அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்களா அப்படின்னு ராம் தங்கச்சிங்க கேட்டு சிரிக்க, மகா இந்த தையல்காரியை அடிச்சு இழுத்துட்டு போகிற காட்சியை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்லி சிரிச்சிட்டு இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க, ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்த கைதியை அரெஸ்ட் பண்ண கூப்பிட்டு போக தானே வந்திருக்கீங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, யோ அரெஸ்ட் பண்ணியா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, மீதி இருக்கிற போலீஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. தப்பிச்சு வந்தவ இங்கே இருக்கா, யாரை தேடி போகிறீங்க உள்ள அப்படின்னு மகா கேட்டுட்ருக்க, எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் அமைதியாக இருங்கங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் என்ன நடக்குதுங்க, தப்பு பண்ணவ இங்கே நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மகா கேட்க, மேடம் ஏன் கத்துறீங்க, கொஞ்ச நேரம் இருங்க கூட்டிகிட்டு வருவாங்கங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தப்பு பண்ணவ இங்கே இருக்கா, நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வருவீங்க இன்ஸ்பெக்டர், நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக சேதுவையும் சுபாஷையும் மற்ற போலீஸ்காரங்க எல்லாம் இழுத்துட்டு வராங்க. என்ன பண்ணுறீங்க, அவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, இன்ஸ்பெக்டர் வேண்டாம் எங்க பலம் தெரியாம மோதுறீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, என்ன எங்களையே மிரட்டுறீங்களா, உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க, யோ என்னையா பண்றீங்க, எங்களை கூட்டிட்டு போறீங்க, சீதா பணம் கொடுத்தாளா இன்ஸ்பெக்டர், தப்பு பண்றீங்க பெரிய தப்பு பண்றீங்க அப்படின்னு சேதுவும் சுபாஷும் கேட்டுட்டு இருக்க, சூர்யா வீட்டில் ட்ரக்ஸ் வச்சது நீங்க தானே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ஒரு செகண்ட் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. சீதா மட்டும் சிரிச்சுட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.